எங்கள் வீட்டுக்காரர் பேர் ரங்கநாதன், என் பேர் சத்யா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமாக எத்தனையோ ஹாஸ்பிட்டல் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். எங்களுக்கு குழந்தை கிடச்சி அபார்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அன்பு ஆஸ்பத்திரி பழனியில் நல்லா பார்க்குறாங்கன்னு சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டு நாங்கள் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் மேடம் நல்ல விந்தியா மேம் ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணுறதோடு இதை விடக்கூடாது. எங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை இங்கே ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சு. ஆனால் சின்ன குறைபாடு இருந்ததுனால மேம் வேண்டான்னு சொல்லி அவங்க ஓப்பனாக எதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நமக்கு உண்மையை சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். அதனால் அது வேண்டான்னு சொன்னதுனால மறுபடியும் நாங்கள் ட்ரை பண்ணோம். 2வது தடவை ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்குன்னு மேம் சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஆண் குழந்தை கிடச்சிருக்குது. கல்யாணம் ஆகி எங்களுக்கு 20 வருஷத்துக்கு அப்புறம் ஆண் குழந்தை கிடச்சது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லா ஹாஸ்பிட்டலும் நாங்கள் போராட்டத்தை மட்டும்தான் சந்தித்தோம். ஆனால் இங்கே வந்தது எங்களுக்கு வெற்றி கிடச்சது. அதனால் அன்பு ஆஸ்பத்திரி ரொம்ப நல்லா பார்க்குறாங்க. அதே மாதிரி ஜான் பீட்டர் சாரும் நல்லா பார்க்குறாரு. சுகர் ப்ரெஷர் எது இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியாக பார்த்து இங்கே வந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் குழந்தையோடு வெளியில் வாழ்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்காக இந்தியா மேமுக்கு ஜான் பீட்டர் சாருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. யார் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு சலிச்சு போய் விடக்கூடாது. மறுபடியும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி மறுபடியும் குழந்தை கிடைக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக மேம் முயற்சி செஞ்சு நம்மளுக்கு குழந்தை கிடைக்க செய்வாங்க. அப்படி உங்களுக்கு குழந்தை கிடைக்காதுன்னா அதை அவங்க உங்களுக்கு எப்படி வேறு முறையில் எதாவது பண்ண முடிஞ்சுதா, அப்படி பண்ண முடிஞ்சு கிடச்சா கூட உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை ரெடி பண்ணி தந்துடுவாங்க. யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள், குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும்.